நவரத்ன கிரீடம் திருமஞ்சூர்ணம் தாமரை கன்னம் வில்வளை புருவம் மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 மல்லிகை புன்னகை பவள இதழ்கள் மல்லிகை புன்னகை சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள் சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள் மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம் திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம் சால கிராமம் சஹஸ்ரநாமம் சால கிராமம் சஹஸ்ரநாமம் நாகாபரணம் புலிப்பல் தாலி நாகாபரணம் புலிப்பல் தாலி மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம் இடையில் கச்சை தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம் கமல பாதம் காட்டும் திருக்கரம் கமல பாதம் காட்டும் திருக்கரம் திருவேங்கடவா நின்றாள் சரணம் திருவேங்கடவா நின்றாள் சரணம்
மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடிமுதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 மதுரம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னிதத்தாம் சதாகிருதி. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் கேசவ பெருமாள் சன்னதி தெருவில் இருக்கிற கோயிலில் இருக்கோம். இன்றைக்கி இங்கே தவனோத்சவம் முதல் நாள் ஆரம்பித்து விசேஷமாக நடந்துட்டுருக்கு. இங்கே 3 நாள் கொண்டாடப்படும், விமர்சையாக கொண்டாடப்படும். 3வது நாளானது அன்றைக்கி மாசி மகம். அன்றைக்கி கார்த்தால பெருமாள் சமுத்திர ஸ்நானம் உண்டு. அங்கே போய் காலையில் அங்கே சமுத்திர ஸ்நானம் வேலை பண்ணிட்டு டெய்லி 3 நாளும் மார்னிங் திருமஞ்சனம், விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது. கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா, கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா, கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா, கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா. கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா, கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா, கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா, கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா. கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா, கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா. அணிந்த
சிலையப்பா நித்ய கல்யாண மலையப்பா நீலாத்ரி மலையின் சிலையப்பா பக்தர் கூட்டம் ஒரு அலையப்பா பாரில் உணருளே நிலையப்பா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா. இந்த கோயில் 350 வருஷம் புராதனமான கோயில். முதல்ல இங்கே தேசிகர் சன்னதி தான் இருந்தது. அப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1924 இங்கே பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அதை வந்து ஹிந்து குரூப் கம்பெனிஸ் அவங்க ஸ்தாபிதம் பண்ணாங்க. அடுத்தது தாயார் சன்னதியை வந்து பாங்கூர் சேரிட்டிஸ் கல்கட்டா அவங்க ஸ்தாபிதம் பண்ணாங்க. ஸோ 1924 பண்ணதில் இந்த 2024 ஏப்ரல் 22 100வது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதையொட்டி இங்கே இந்த ஒரு வருஷமாக 2023 எவ்ரி மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் அந்த 45 நாளைக்கு டெய்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. 100வது வருஷம் விமர்சையாக கொண்டாடணும்னு. இதை விட இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, பெருமாள் தாயார் சன்னதி தவிர ஹயக்ரீவர் தேசிகர் சன்னதி, ஹயக்ரீவர் சன்னதியில் என்ன விசேஷம்னா, வருஷம் இங்கே எக்ஸாம் டயத்துக்கு முன்னாடி நிறையா ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு ஹால் டிக்கெட்டை வச்சு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு கோயிலேருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஷ்னரி கிட், பேனா, பென்சில், ரப்பர் செட்டு கம்ப்ளீட்டாக கொடுப்போம். இந்த வருஷம் அது போன வாரம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கின்னு பண்ணாங்க. ஹயக்ரீவர் ஆசீர்வாதத்தை வாங்கின்னு பண்ணாங்க. அதை தவிர இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி, தென் ராமர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, எல்லா சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலில் என்னென்னாக்கா 365 நாளில் வருஷத்தில் ஒரு 270-250 நாள் ஏதாவது உற்சவம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். வீதி புறப்பாடே 250 நாளைக்கு இருக்கும். அந்த மலைக்கு விசேஷமான திருக்கோயில். இங்கே எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், எல்லா ஆச்சாரியனும் இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. ரமணாச்சரணம் அபயம் தரணும் ரமணாச்சரணம் அபயம் தரணும் சரணாகதி என வணங்குவோரை காப்பவனே சரணம் ஜனன மரணம் எனும் நிலையில்லாத ஒரு பிறவியினை தரணும் ரமணாச்சரணம் சரணம் அபயம் தரணும் தரணும் ரமணா
நிறைவேற்ற இங்கே நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். நான்கு வேதங்கள் மூன்று காலங்கள் அதிபதியே சரணம். இரண்டு கண்களால் ஒரே முறையேனும் அருளிட நீ வரணும். நான்கு வேதங்கள் மூன்று காலங்கள் அதிபதியே சரணம். இரண்டு கண்களால் ஒரே முறையேனும் அருளிட நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். சரணாகதி என வணங்குவோரை காப்பவனே சரணம். ஜனன மரணம் எனும் நிலையில்லாத ஒரு பிறவியை தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृते वंदे लक्ष्मीपतिं देवं शंखचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये. ஸ்ரீ வேதாந்த தேவஸ்தானத்தில் பெருமாள் தாயார் எழுந்தருளி நூற்றாண்டு விழாவை கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை கொண்டு திருவாராதனம் முக்கியமான உற்சவங்கள்லாம் கொண்டாடி வருகிறோம். சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விசேஷமான உற்சவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமத்தில். சித்திரையில் வசந்தோத்சவம், வைகாசியில் திருக்கோயிலில் பிரம்மோற்சவம், ஆனி மாதத்தில் கோடை உற்சவம் என்கிற சந்தனத்தினாலே அலங்கரித்து புஷ்பங்களாலும் அலங்கரித்து பெருமாள் வீதி ஏற்பாடாகிறது. ஆடி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த பெருமாளுடைய கவசங்களை தங்க கவசங்களை களைந்து அதை சரி செய்து திருப்பியும் சாற்றப்படுகிறது. ஜேஷ்டாபிஷேகம் என்று அந்த உற்சவத்திற்கு பெயர். ஆவணி மாதம் வித்யைக்கு அதிபதியான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரீவன் அவதார உற்சவமும் தேசியனுடைய உற்சவம். தேசியனுக்கு ராமானுஜ தயாபாத்திரம் என்கிற தனியன் அவதார திருநாள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதம் நவராத்திரியும் அதை ஒட்டி சம்பத்சர பிராயச்சித்தமான வருடாந்திரத்தில் எத்தனையோ குறைகள் நடைபெறுகிறது. அதையெல்லாம் போக்கி விசேஷ வைதிகமான உற்சவம் பவித்ரோத்சவம் கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் தீபாவளி உற்சவம் அன்னக்கூட உற்சவம் தேவஸ்தானத்தின் சார்பாக அன்னக்கூட உற்சவம். அந்த அன்னக்கூட உற்சவம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணனால் ஏற்பட்டப்பட்டது. வட மாநிலங்களில் மதுரா முக்கியமான நகரங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்திர விழா என்று கொண்டாடப்படுகிறது. அடுத்தது பேயாழ்வார் இந்த மாடமாமயிலை அவதரித்த தமிழ்த்தலைவன் பேயாழ்வார் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. உன்னன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சங்கிலே வேதமொலிக்கும் சக்கரம் பாவம் விலக்கும். சங்கிலே வேதமொலிக்கும் சக்கரம் பாவம் விலக்கும். நாமம் நடுவில் கொண்ட தேஜா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா. ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா. ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா. ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா. சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. அடுத்தது கார்த்திகை மாதத்தில் திருச்சானூரில் எப்படி அலமேல் மங்கத்தாயாருக்கு 9 நாள் திருமஞ்சனமும் 2 வேளையும் வீதிபரப்பாடோ அதுபோல இத்திருக்கோயிலும் காலை தாயாருக்கு திருமஞ்சனமும் மாலை வேளையில் வாகன புறப்பாடும் வாகனம் உள்புறப்பாடாகி திருவாய்மொழி சேவாகாலத்துடன் நடைபெறுகிறது. கார்த்திகை மாதத்தில் தீபோத்சவம் தைலக்காப்பு நடைபெறுகிறது. கலியன் உற்சவம் நடைபெறுகிறது திருமங்கையாழ்வார். அடுத்தது மார்கழி மாதத்தில் பகல் 10 என்கிற திருமொழி திருநாளும் இரா 10 என்கிற திருவாய்மொழி திருநாளும் அடுத்தது ஏற்பா என்கிற 4000 முடிக்கிறார்கள். வைகுண்ட ஏகாசி இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து தை மாத திருவிழாவில் ஹஸ்த நட்சத்திரம் வனபோஜன உற்சவம் முக்கியமாக கணு பார்வேட்டை உற்சவம் முக்கியமான உற்சவங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் தவனோத்சவம் என்கிறது கொண்டாடப்படுகிறது. தவனோத்சவமானது மாசி மாதத்தில் மாசி பங்குனி இந்த மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் மாசி மாதம் துவாதசி திரையோதசி சதுர்தசி அல்லது திரையோதசி சதுர்தசி பௌர்ணமியில் சமுத்திர ஸ்நானத்தை பிரதானமாக கொண்டு இந்த தவனோத்சவம் நடைபெறுகிறது. அடுத்தது பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் தாயாருக்கு அவதாரமானபடியால் பெருமாள் தாயார் திருமஞ்சனம் விசேட புறப்பாடு இரவு திருக்கல்யாணம் ராத்திரி சேற்றியருடன் முடிவது. மறுநாள் காலை ஊர்வல உற்சவம் நடந்தது. இப்படியாக எல்லா மாதமும் எல்லா உற்சவமும் நடைபெற்று வருகிறது. இன்னொரு விசேஷம் என்னென்றால் இந்த பெருமாள் சதமான உற்சவம் நடக்கிறபடியால் பக்தர்களாகிய தாங்கள் எல்லோரும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காக பிரார்த்திக்கிறோம்.